ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காளிமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காளி கோயிலுக்கு தனி வரலாறும் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாட்டு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ காளி கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போதே அதனோட கிளைமேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான். அங்கே ரப்பர் தோட்டம், அகைன் கிராம்பு, நல்ல மிளகு, ஜாதிக்காய் இந்த மாதிரி உள்ள இதுதான் இந்த இடங்களில் அதிகமாட்டு நிற்குது. நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போதே ரொம்ப கரடுமுரடான கற்கள் இந்த மாதிரி தான் இடங்கள் ரொம்ப இருக்குது. நாங்கள் வண்டி அதில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே நடந்து தான் போனோம். அதனால் இங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலும் நாங்கள் இப்போ ஒரு காவாசி நடந்திருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ கைஸ், நாங்கள் இன்றைக்கி காளிமலைக்கு வந்திருக்கிறோம். ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ கரடு முரடாட்டு பாறைகள் மாதிரி இருக்குது. ஏறக்கே ரொம்ப கஷ்டமாட்டு தான் இருக்குது. அகைன் மேலே தான் கோயில் இருக்குது. அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்குது. மேலே போய் பார்க்கணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு காவாசி வந்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய இருக்குது. மேலே கோயிலை பற்றி நம்ம ஃபுல்லாக போடுறேன், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, மார்த்தாண்டவர்மர் அவங்களோட வரலாறு தான். இந்த கோயில் இருக்கிறது 3000 அடி உயரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. வரலாறு பார்த்திங்கன்னா, மார்த்தாண்டவர்மர் இணைப்பு திருவிதாங்கூர் மன்னர். மார்த்தாண்டவர்மர் தனது எதிரிகளிடமிருந்து தப்பித்து ஓடிய போது இந்த கோயிலில் அவர் வந்த உடனே அங்கே அந்த காளியை அவங்கள காப்பாற்றியதனால இந்த அம்மனுக்கு அவங்க பிரிசட்டு கோயில் கட்டியதாட்டு புராணங்கள், அதாவது பழைய வரலாறு சொல்லப்படுது. அகைன் இக்கோயிலுக்கு தனி வரலாறு இதுதான். அகைன் அகத்தியர் மாமுனிவர் இக்கோயில் அருகில் தவம் புரிஞ்சதாட்டம் கூறப்படுகிறது. இதில் காளி தீர்த்தம்னிட்டு ஒரு வற்றாத நீர் ஊற்று இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னாலே அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கீழே தான் அந்த ஊற்று இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். தண்ணி ரொம்ப கூலிங்காட்டம் இருக்கும். நீங்கள் அந்த சைடில் வந்தீங்கன்னா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் குருசுமலை இருக்கிறதுனால இங்கே நிறைய பயணிகள் இந்த மலைக்கு அந்த மலைக்கும் போவாங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாட்டு கருதப்படுகிறது. எதனாலன்னா, நம்மளுக்கு கன்னியாகுமரி அம்மன் பகவதி அம்மன், அகைன் மண்டக்காட்டு பகவதி அம்மன், மூணாவது கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன், அகைன் காளிமலை. இந்த 4 சக்தி தலங்கள் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஸ்தலமாட்டு கருதப்படுது. அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே என்ன சிறப்புன்னா, சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், அகைன் கேரளாவில் உள்ள மக்கள் இங்கே இந்த கோயிலில் பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு திருவிழாவாட்டம் நடக்கும். இதனால் கன்னியாகுமரியிலேருந்து மேக்ஸிமம் நிறைய மக்கள் ரத ஊர்வலம் மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஃபங்க்ஷன், அதுக்கு தேவையான வரைமுறைகள், அதாவது தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நவராத்திரிக்கு பிறகு
வரக்கூடிய நவராத்திரி தினங்கள், அதாவது 10 நாள் மாலை போட்டு இங்கே இருமுடி கட்டி இங்கேயும் வந்து வழிபடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே உள்ள மரங்கள் எல்லாமே காட்டு மரங்கள். நீங்கள் இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள, அதாவது லீவு டைமில் வந்து பாருங்கள். ஞாயிறு இந்த மாதிரி உள்ள நாட்களில் வேறு லெவலில் இருக்கும். கோயில் நடையும் திறந்துருக்கும். பட் நாங்கள் போகும்போது நடைகள் வந்து திறக்கலை. சரிங்களா, நாங்கள் சாட்டர்டே இந்த மாதிரி உள்ள கிழமைகளில் தான் போனது. ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் கடைகளும் இருந்தது. நாங்கள் இங்கே இருந்து ஏறிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அகைன் வந்து மலைக்கு போகும்போது ரொம்ப அருமையாയിട്ട് இருந்தது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பனிமூட்டம் அதிகமாகிட்டு இருந்தது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லீவு டைம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வந்தீங்கன்னா கோயில் நடை திறந்துருக்கும், சுற்றி கும்பிடலாம். இதற்கு பக்கத்தில் தான் பொதிகை மலை, அதாவது இந்த சரௌண்டிங்கில் தான் பொதிகை மலையும் வரும். ஆனால் நம்ம பொதிகை மலைக்கு போகிறதுக்கும் தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நாங்கள் இங்கேருந்தே அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்து. கண்டிப்பாக பொதிகை மலைக்கும் போகணுன்னா அதுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் போகணும். கேரளா எல்கைக்குள்ளே போய் அங்கேருந்து, அதாவது குழுவாட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள பிளேஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி உள்ள நாட்கள் ஒரு நல்ல விசேஷமான நாளாட்டு சொல்லப்படுது. கரடு முரடான கற்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும்.